ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, புதினா இதை வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அரிசி ஊற வச்சாச்சு. ஒரு படி அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம். 1 கிலோ கறி. இப்போ கறி சேர்த்து வரோம். ஓகே, இப்போ நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ சிக்கன் மசாலா, கறி மசாலா, காரத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த தெரிஞ்சிருக்கும் போட்டிங்க, அதை போட மாட்டாங்க. இதில் லெமன், தயிர் அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிக்கிறோம். எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம். ஊற வச்ச அரிசி இன்னும் சேர்க்கலை. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ கொதி வந்துடுச்சு. அடுத்து அரிசியை போட போகிறோம். நீ கழுவி கொடுத்து நீ மானு ஃபோன் பார்த்துருக்கலாம். அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஈக்குவல் லெவல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் மூடி கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடுவோம். இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இதை மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம 1 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தோம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பீஸு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை வச்சு நம்ம வந்து குருமா பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் ஊற்றி பட்டை போட்டோம். பட்டை, இலை, கல்பாசி, வெங்காயம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். போட்டு நம்ம இப்போ கிண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியும் அரிசியும் சமமாக வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். குருமா குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா முன்னாடி அதில் கறியும் சேர்த்து கிண்டிகிட்ருக்கோம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்தது மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, கரம் மசாலா மட்டும்தான். கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இதை நல்லா கிண்டிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். குழம்புத்தூள் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த ஒரு முடி தேங்காயை அரைச்சி குருமாவில் சேர்த்துக்கிறோம். இப்போ பிரியாணியில் பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக சுண்டி போச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை இப்போ ஒரு 10 நிமிஷம் சுட வச்சு அது மேலே இதை தூக்கி வைக்க போகிறோம். இப்போ தோசைக்கல்லுக்கு மேலே நம்ம பிரியாணி அந்த மேலே தூக்கி வச்சு தம் போட போகிறோம். அடுப்பை நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ வாழை இலையை போட்டு அதை மூடி வைக்கிறோம் தம்முக்காக. வெயிட்டுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். ஊற்றிக்கிறோம். பிரியாணியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சிக்கன் பிரியாணியும் குருமாவும் சூப்பராக வந்திருக்குங்க. இந்த குருமாவுக்கும் பிரியாணிக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பர்.